உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மனிதன் இன்னைக்கு எல்லாமே நிரந்தரம். எல்லாம் இருந்துட்டா, பணம் காசு சொத்து சுகம் உறவு எல்லாம் இருந்துட்டா எல்லாமே நமக்கு இது நிரந்தரம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனை ஏமாத்துது. இப்போ இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத திருமூலர் சொல்கிறார். எதெல்லாம் உன்னோடது எல்லாம் நமக்கு இது நிரந்தரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறியே, அது பூராமே பொய்யப்பா. நிமிஷ கணக்கில் உன்னோடது நாய் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்க படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமூலர் சொல்கிறார். எல்லாமே நமக்கு நிரந்தரம். பணம் காசாகு, பொண்டாட்டியாகு, பிள்ளையாகு, நம்ம உறவு நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் நினைக்காத அப்படின்னு. நீ அதாவது ஏன் அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய வீட்டுக்கு வெளியில் போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததையும் மனைவி சமைச்சு வச்சுருக்குறாங்க. மனைவி சமைச்சு வச்சுருக்கிறத புசிக்கிறாரு. நல்லா எல்லா சுவையோடு அவங்க சமைச்சு வச்சுருக்காங்க. அதை சுவைக்கிறாரு. சுவைச்சிட்டு மறுபடி தன்னோட மனைவியோட இன்பமாக இருக்கிறாரு. இன்பமாக இருந்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி, இடப்பக்கமே நோகுதுன்னு சொல்லி அந்த பாயில் வெளியே நான் படுக்கிறேன்னு கீழே படுக்கிறாரு. படுத்தவர் தான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோதான் உன்னோட வாழ்க்கை. எல்லாம் நிரந்தரம்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு எல்லாம் செய்கிற, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் என்னென்னா, எல்லாமே ஏதோ காரணத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த வேலையை முடிஞ்சதுன்னா நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதானுங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கிற போதே நல்ல செயல்களை செஞ்சு நல்ல அறவாழ்வு வாழ்ந்து வாழணும். அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னாட்டா, ஒரு வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்குன்னா, இப்போ அந்த மரணம் வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பன் தவறிடுறாரு, அம்மா தவறிடுறாங்க, மற்றவங்க தவறிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த எதனால தவறிட்டாங்கன்னு சொல்கிற வார்த்தையே வேறு, அதுக்கு அர்த்தமே வேறு. அதுக்கு ஒரு ஞானி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த தவறுனதுக்கு சொல்கிறார் இவர், எதிலிருந்து அவர் தவறிட்டார். அஞ்ஞானத்திலிருந்து மெஞ்ஞானத்துக்கு செல்லாமல் தவறிட்டார். இருளிலிருந்து ஒளிக்கு செல்லாமல் தவறிட்டார். மரணத்திலிருந்து பேரின்பத்துக்கு செல்லாமல் தவறிட்டார். அவர் மட்டுமா தவறினார்? அவருடைய பாட்டனார் தவறினார், தகப்பனார் தவறினார், இன்னைக்கு இவர் தவறினார், நாளைக்கு இவருடைய மகனும் தவறுவான். இப்படியே தவறிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர நீங்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யார் பாடுறான்னா, கடுவெளி சித்தன்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு. அப்படி அப்போ அவர் சொல்கிறாரு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உரை தாண்டி அப்படிங்கிறாரு. இந்த தவறி விட்டான்ங்கிறது சொல்கிறோம் இல்லையா, தவறு விட்டாச்சு. தவறு விட்டதுனால தான் அந்த பாத்திரம் கூத்தாடி போட்டு உடைக்கிறதுக்கு தவறுனதுனால தான் அது உடையுது. அது அவர் அப்படி சொல்கிறார். அப்போ இதில் இருந்தெல்லாமே
நம்ம தவறிட்டோம். அதனால அது தவறிட்டோங்கிறது நம்ம வாயாலேயே நம்ம சொல்கிறோம். அது தவறிட்டோம்னு சொல்கிறதே அதுதான். இப்போ எதெல்லாம் செய்ய நம்ம தவறிட்டோம். இப்போ நான் அப்படியே சொன்ன மாதிரி இத்தனையும் நம்ம செய்ய தவறிட்டோம். ஆன்ம முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு தவறிட்டோம். ஆண்டவனை நினைக்க தவறிட்டோம். ஆண்டவன் காட்டின வழியில் போகிறதுக்கு தவறிட்டோம். அறவாழ்வு வாழ்கிறதுக்கு தவறிட்டோம். இது நம்ம மட்டுமா தவறணுமா, நம்ம பாட்டை முப்பாட்டை அவன் இனி நம்ம வர்ற சந்ததி எல்லாமே தவறிட்டோம். அப்போ நம்ம இனிமேல் வர்ற சந்ததியாவது இது தவறாமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி பாருங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இது வரைக்கும் எல்லாம் தவறிட்டீங்க, பரவாயில்ல, அறியாமையிலிருந்து நம்ம தவறிட்டு இனிமே தவறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை தேடுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம தாய் 10 மாதம் தவம் இருந்து நம்மளை பெற்றா அதோட அருமை தெரியாமல் போட்டு உடைக்கிறோம். நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த படைச்சவனை, அந்த பரமனை நினச்சி அறவாழ்வு வாழ்ந்தீங்கன்னா இப்படி தவறி கீழே விழுகாமல் உடஞ்சி போகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.